26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. எல்லா பரிகாரமும் செஞ்சுட்டோம், ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு சித்தர்கள் சொன்ன பரிகாரம்னு ஏதாவது இருக்கா? நம்ம பெரிய பொருட்செலவு தான் ஒரு பரிகாரம் பண்ணணும் அவசியம் கிடையாது. மருதாணியை வச்சு பல பரிகாரம் பண்ணலாம். மிருகங்கள்கிட்ட இருந்து ஒரு சில பொருட்கள் எடுப்பாங்க. இந்த பொருட்களை பயன்படுத்தி ஒரு சில மூலிகை பயன்படுத்தினாங்க, ஒரு சில மைமுறைகளை பயன்படுத்தினாங்க. சக்ஸஸ்ஃபுல் ரேஷமாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் வச்சுக்கிற தொடப்பமே ஒரு பரிகாரம், நீங்கள் வச்சுக்கிற அம்மிக்கல் ஒரு பரிகாரம். வாஸ்து பிரச்சனையோட ரொம்ப வீட்டை இடிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உங்கள் வாஸ்துல இருக்கிற முக்கியமான மோசமான விஷயங்களை தடுக்கக்கூடிய வல்லமே கல்லுப்பு. ஜூன் மாதம் 6ஆம் தேதி நம்ம திருவண்ணாமலை ஆசிரமத்தில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். பரிகார சூட்சமங்கள், சின்ன சின்ன எளிமையான விஷயங்கள். வீட்டில் இருக்கிற குப்பையை வச்சு ஒரு பரிகாரம் பண்ணலாம். குப்பையே தேவையில்லாதானே சார், அதை வச்சு எப்படி சார்? கண்டிப்பாக இருக்குங்க, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்கள், சின்ன சின்ன பொருட்கள், ஒரு விரலை மஞ்சள் வச்சு என்ன பயன்படுத்தலாம், ஒரு செம்பருத்தி பூ வச்சு என்ன பண்ணலாம். 48 நாள் நீங்கள் தும்ப பூவில் சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேண்டியது கிடைச்சே தீரும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் பாலார் சுவாமிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார், நீங்க தொடர்ந்து நிறைய ஆன்மீக பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது பரிகாரம் அப்படின்னும் பொழுது மக்களுக்கு எளிமையா கொண்டு போய் சேர்ற வகையில சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் நிறைய விஷயங்களுக்கு பரிகாரங்கள் தான் கேட்க போறேன். நீண்ட நாட்களா குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. ஐவிஎஃப் கூட நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் எங்களுக்கு அதுக்கான சான்ஸ் கிடைக்கல. நிறைய பரிகாரம் செஞ்சுட்டோம், நீங்கள் கேட்கவே முடியாத அளவுக்கு கூட நாங்கள் பரிகாரம் செஞ்சுட்டோம். இந்த கோவிலுக்கு போகிறோம், மண் சோறு சாப்பிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க சில பேர், முட்டி போட்டே மலை ஏறி இருக்கான்னு சொல்லுவாங்க, கோவிலில் நெய் கொடுப்பாங்க அதை சாப்பிட்ருக்கோன்னு சொல்லுவாங்க. எல்லா பரிகாரமும் செஞ்சுட்டோம், ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சித்தர்கள் சொன்ன வகையில், அதாவது நீங்கள் சித்தர்களுடைய பரிகாரங்களை தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க, சித்தர்கள் சொன்ன பரிகாரம்னு ஏதாவது இருக்கா? நிறைய பரிகாரம் இருக்குமா, பட் அது 1 to 1 தான் சொல்ல முடியும். முதல்ல பரிகாரம்னா ஒரு பாதுகாப்பான விஷயம் அர்த்தம். பரிகாரம்னாவே முழுசாக தீர்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஓ, பரிகாரம்னா ஓப்பனா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு தற்காலிக தீர்வு ஏற்படுத்தி வந்தால் பரிகாரம். நிரந்தர தீர்வை இறைவன் தான் கொடுக்க முடியும், கர்மா கஞ்சா தான் முடியும். இந்த இந்த சமயத்துக்கு எது நம்மளுக்கு ஓரளவுக்கு பாசிபிலிட்டியாக இருக்குதோ அதை பயன்படுத்தா பரிகாரங்கள். பரிகாரங்களே முழுமையான தீர்வாக எந்த காலத்துலையும் அமையாது, அது வாய்ப்பு இல்லை. மழைக்கு குடைய மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ குழந்தைன்றது பெரிய சப்ஜெக்ட், அது ஜாதக ரீதியாக 2 பேரும் பார்க்கணும். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேரும் பார்த்தா தான் அந்த குழந்தை சப்ஜெக்டை ஒரு முடிவு வர முடியும். தீர்வுகள் இருக்கான இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட் பரிகாரம் ஒரு சில இடத்துல வேலை செய்யாது. நம்ம பெரிய பொருட்செலவு தான் ஒரு பரிகாரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போது வெளிப்படையாக சொல்ல போனால் மருதாணியை வச்சே பல பரிகாரம் பண்ணலாம். ஆமாம் சார், அது நீங்கள் தொடர்ந்து நிறைய இடங்கள்ல மருதாணி. ஒரு துளசி வச்சே நிறைய பரிகாரம் பண்ணலாம். ஒரு அருக்கும்புல் வச்சு நிறைய பரிகாரம் பண்ணலாம். இப்போ சித்தர்கள் சொல்கிறான், அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கான பலன்கள் ஒரு சில மூலிகை சொல்கிறான். அஸ்வமேதம் யாகம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த மூலையில் இருக்குது, இதை இந்த முறையில் போய்ட்டு பயன்படுத்திங்கன்னா அந்த பலனுக்கு ஈக்குவலான விஷயம் கிடைக்குன்றான். இந்த மூலிகை எங்கே கிடைக்கும்னா எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகை எல்லாத்துக்கும் கிடைக்கும். அது பயன்படுத்த விதம் இருக்குது, எடுக்க 4 நட்சத்திரத்தை பார்த்து எடுக்கணும். இந்த மாதிரி சித்தர்கள் எல்லா தரப்பு மக்களுக்கான விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் யாரும் இவங்களுக்கு அப்படின்னு இல்லை. இப்போ இன்னும் ராஜாக்கள் காலத்தில் ஒரு சில விஷயங்கள் இருந்து அவங்களுக்கு அந்த மாதிரி பரிகாரங்களை கொடுத்துருக்காங்க. சராசரி அடிமட்ட மக்களும் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பொதுவான விஷயமா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் மிருகங்கள்கிட்ட இருந்து ஒரு சில பொருட்கள் எடுப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வேட்டையாடுறது தான் முக்கியமான தொழில். வேடுவந்து குலம் தானே எல்லாருமே, அங்கே ஆதி குலமே அது தானே. அப்போது அவங்க வாழ்வியலில் அந்த கட்டத்தில் என்னென்ன இருந்துச்சோ அந்த பொருட்களை பயன்படுத்தி ஒரு சில மூலிகை பயன்படுத்தினாங்க, ஒரு சில மைமுறைகளை பயன்படுத்தினாங்க. சக்ஸஸ்ஃபுல் ரேஷமாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்கிறோம். அந்த சிலை கடைசி வரைக்கும் உட்காரவே இல்லைன்னு சொல்லிட்டு தான் பெரிய பிரச்சனை. கரூரார் வந்து தான் என்ன பண்ணுறாரு, மூலிகை வச்சு தான் ஒன்றும் பண்ண சொல்ல, வாயிலேருந்து அவர் எடுத்து போட்டதுனால தான் வச்சு அந்த சிவலிங்கமே நின்றுச்சு. அது முழுக்க முழுக்க மூலிகை ரசவாத விஷயம். அதை அவர் தெரிஞ்சு அதை நிற்க வச்சார். இப்படி சித்தர்கள் எந்த விஷயத்தையுமே நம்மக்கிட்ட மறைக்கவில்லை. அப்போது குழந்தையின்மை தடையாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பு தடையாக இருக்கட்டும், கல்வி தடையாக இருக்கட்டும், பொருளாதார தடையாக இருக்கட்டும், 2, 3 விதமான விஷயங்களாக சித்தர்களை பிரித்து வச்சுருக்காங்க. மணி மந்திர ஔஷதான்ற மாதிரி நம்மளுடைய வேதங்களில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதர்வன வேதத்தில் ஒரு சில விஷயம் இருக்குது. அதர்வனத்தை பயன்படுத்துன்னு சில ஒரு தனி நபர்கள் எக்ஸ்போர்ட் இருக்காங்க. அப்போ எல்லாம் சேர்ந்த கலனுடைய ஒட்டுமொத்த இயக்கம் இறை பரிகாரம் தான். இறைவனை மீறி எதுவும் கிடையாது.
அப்போது நம்ம எப்படி கொடுக்குறோம் பரிகாரத்தை அப்படின்னா, ஏழை எளிய மக்கள், சராசரி நடுத்தர மக்களுக்கு தான் நம்ம அதிகமாக கொடுக்குறோம். ஏன்னா பிரச்சனை உண்மையில அவ்வளோதான் அதிகம். இப்போ ஒரு பெரிய கிளையண்ட் ஒருத்தர் இருக்காருன்னா, அவர் நான் போயிட்டு ஐயா ஒரு நீங்கள் சூசனை யாகம் பண்ணலாம் அப்படின்னா, அவர் கண்டிப்பாக பண்ணிடுவார். ஏன்னா அவர் பிரச்சனை தீர்றதுக்கு வேணும்னும் போது அவர் பண்ண முடியும். மக்கள் என்ன பண்ணுவாங்க? ம். அப்போ அந்த மக்களுக்கு தான் சித்தர்கள் ரொம்ப எளிமையான பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த எளிமையான பரிகாரம் தான் ஒவ்வொரு முறையும் கொடுக்குறோம். ஐயா இதை பயன்படுத்துங்க, அதை பயன்படுத்துங்க. நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற தொடப்பமே ஒரு பரிகாரம். ஓ. நீங்கள் வச்சுருக்கிற முறம் ஒரு பரிகாரம். ம். நீங்கள் வச்சுக்கிற அம்மிக்கல் ஒரு பரிகாரம். நீங்கள் வச்சுக்கிற சரி. உலக்கு ஒரு பரிகாரம். இப்ப யார் வீட்ல சார் அம்மிக்கல் உலக்கெல்லாம் இருக்கு? அந்த காலத்துல எல்லாம் பயன்படுத்தினாங்க பாருங்க. நீங்கள் வச்சுருக்க வாசகால ஒரு பரிகாரம் இருக்குது. வீட்டுக்கு பின்பக்க வாசலில் ஒரு பரிகாரம் இருக்குது. வீட்டில் வந்து துணி துவைக்கிற கல் ஒன்று வச்சுருந்தாங்க, அது ஒரு பரிகாரம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு கிணறு இருக்கும், அது ஒரு பரிகாரம் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு சொல்லித் தரல அவங்க. ஆனால் அதை வாழ்வியலில் பயன்படுத்த சொல்லிட்டாங்க. கருவேப்பிலை ஒரு அற்புதமான மூலிகை. ம். இப்போ நான் சொல்லியிருப்பேன், ரசம் வச்சே ஒருத்தர் வாழ்க்கையை மாற்றலாம். நம்ம ரசம் நினைக்கக்கூடாது. அதில் ம். 10 விதமான 20 விதமான மூலிகை சேர்ந்தது தான் ரசம். இங்கே நம்ம ரசமாக குடிக்கிறோம். அதே பேர் ரசவாதமாக போய் என்ன பண்ணுறது, அது மருந்துகளுக்கும் மற்றதுக்கும் சிலை வடிவத்துக்கும் பயன்படுது. அதுவும் நோய் தீர்க்கிற மருந்து தானே. ரசவாதம்னா என்ன, நோயை தீர்க்கிற விஷயம் தானே. நம்ம பழனி போகர் எதுக்கு உருவாக்குனாரு? நோய் நோய் இல்லாம வாழணும். நோய் இல்லாமல் வாழணும், அது முருகப்பெருமான அருள் வாழட்டும்னு சொல்லிட்டு தான் அவர் போய் மலை மேலே உட்காந்து இந்த வச்சு இன்னி வரைக்கும் நம்ம வணங்கி இருக்கோம்ல. சித்தர்கள் சாதாரண நபர்கள் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணாங்க. வருங்காலத்தில் இவங்கெல்லாம் இப்போ பேச்சை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் வாழ்வியலே அவனுக்கு சேர்த்து கொடுத்துருவோம். நடைமுறை வாழ்க்கையிலே அவன் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு நன்மடிட்டு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு கீரையை பயன்படுத்துலேருந்து, அருக்கும்புல் பயன்படுத்துலேருந்து, செம்பருத்தியை பயன்படுத்துலேருந்து, மல்லிகைப்பூ பயன்படுத்துலேருந்து எல்லாத்தையுமே நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, சொல்லி வச்சு வளர்த்தாங்க. ம். காலையில் கோயிலுக்கு போப்பா, இதை பண்ணுப்பா, அதை பண்ணு, வீட்டுக்கு போனால் காலை கழுவிட்டு உள்ளே போ, கிருமிநாசினி உள்ளே போகக்கூடாது, வாசலில் போட்டு கோலம் போடணும், இப்படி போடணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக மூலிகையோடு சேர்ந்து தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெத்தியில் வைக்கிற பொட்டு முதல் கொண்டு வைக்கிற பூ முதல் கொண்டு நம்மளுக்கு எல்லாமே சித்தர்கள் சொன்ன விஷயம்தான். ம். வாழ்வியலா நம்ம திரும்ப பதிவு பண்ணுறோம். ஐயா பெரிய பொருள் சொல்லலாம் பரிகாரத்துக்கு போகாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் அவ்வளோ பெரிய பண்ணாலும் அதே பலன் தான், நீங்கள் சாதாரணமாக பண்ணாலும் அதே பலன் தான். அதை 2 விதமாக பிரிச்சுக்கலாம் அந்த பரிகாரத்தை. ஒன்று நீங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து இருக்கக்கூடிய பரிகாரங்கள் ஒன்று, ம். பொதுவான பரிகாரம் ஒன்று. 2 விதமாக பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஒன்று தர முடியும் நம்மளால். 2மே சித்தர்கள் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடியது ஐயா உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நீங்கள் பரிகாரத்தை ஏற்படுத்தியங்க. ஓகே. இதுக்குன்னு வெளியே போய் எங்கேயும் போகாதீங்க. ஆனால் ஒரு சில கோயிலுக்கு போய் தான் திரும்ப விதி இருக்குது. ஏன்னா நீங்கள் அங்கே போனால் தான் உங்களுக்கு வைப்ரேஷன் கனெக்ட் ஆகும். கோயில்ன்றது மந்திர ஒளியினுடைய ஒட்டுமொத்த வைப்ரேஷன் இருக்கிற இடம். கண்டிப்பாக கோயில்ன்றது கண்டிப்பாக வேணும், ஒவ்வொரு மனிதருக்கும் வேணும். அது எந்த மதமாக இருந்தாலும் அவங்க சார்ந்த மதத்தினுடைய இடத்துக்கு போகிறது தான் புத்திசாலித்தனம். அது மாற்றுப்பது கருத்து கிடையாது. ஆனால் அந்த மூலிகை சார்ந்த விஷயங்கள், சின்ன வீட்டில் இருக்கிற விஷயங்களை வச்சு ஒரு சில விஷயத்தை பண்ணிடலாம். இப்போது வாஸ்து பிரச்சனையோட ரொம்ப வீட்டை இடிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ரொம்ப ஆல்ட்ரேஷன் பண்ண விஷயம்லாம் இல்லை. சித்தர்கள் அது ரொம்ப எளிமையாக 2 விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க போதும். நம்ம ஏற்கனவே கல்லை பற்றி சொல்லியிருக்கிறோம். ம். உங்கள் வாஸ்துல இருக்கிற முக்கியமான மோசமான விஷயங்களை தடுக்கக்கூடிய வல்லமை கல்லுப்புக்கு உண்டு. கல்லுப்பு அவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் சாதாரணமாக இடப்பட முடியாது. பல விஷயத்துக்கு பயன்படக்கூடிய விஷயம் அது. எவ்வளோ பெரிய பில்டிங்கில் ஒரு வாஸ்து இருந்தாலும் சின்ன ட்ரிக்கை பயன்படுத்தினா அது வேலைக்கு ஆகும். ம். இந்த ட்ரிக்கு தான், அது வந்து சின்ன விஷயங்கள் தான், அந்த நுணுக்கமான விஷயங்கள். இப்போ நம்ம வரக்கூடிய ஜூன் மாதம் 6ஆம் தேதி நம்ம திருவண்ணாமலை ஆசிரமத்தில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். பரிகார சூட்சமங்கள், சின்ன எளிமையான விஷயங்கள். ஓகே. இது காமனா இருக்குமா சார்? இல்ல கண்டிப்பாக ஜாதகத்துக்கு ஏத்த காமன் மாதிரி தான். இப்போ நான் வீட்டில் உங்கள் தொடப்பம் வச்சுருந்தீங்களா, ஓகே, இந்த தொடப்பத்தில் எந்த திசை வச்சா நல்லாயிருக்கும், எந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும், அது எந்த சமயத்தில் பயன்படுத்தா நல்லாயிருக்கும், ம். இப்படி ஒரு கான்செப்ட். இன்னும் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. கீழே கமெண்ட் சொன்னால் நிறைய பேர் திட்டுவாங்க இந்த வச்சு நான் சொல்லும்போது. நிச்சயமாக திட்டுவாங்க. வீட்டில் இருக்கிற குப்பையை வச்சு ஒரு பரிகாரம் பண்ணலாம். குப்பையை வச்சு பரிகாரமா சார்? வீட்டில் நீங்கள் பெருக்கிறீங்களா, குப்பை செய்கிறது இல்லை? குப்பையே தேவையில்லாதானே சார், அதை வச்சு எப்படி சார் கண்டிப்பாக இருக்குது. சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத விஷயம் கண்டிப்பாக உண்மையில் அதாவது அடர்ந்த பொருட்கள் நிறைய இருக்கக்கூடாது. அதோட ஒரு சில கிரகத்தின் ஆதிக்கம் வந்துடும். ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு சித்தர்கள். நீங்கள் அதை பயன்படாத பொருள்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறதுலையும் ஒரு பரிகாரத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. அதை பண்ணிவிட்டு அதை செய்யுங்கன்றான். அது டிஸ்போஸ் பண்ண வேண்டிய விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணுறான். எவ்வளோ ரொம்ப எளிமையாக. நான் அதை அனுபவத்தில் பார்த்தேன். எனக்கும் உங்கள் கேள்வி மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. இந்த குருநாதர் ஒருத்தர் சொல்லும்போது நான் அதை தான் கேட்டேன். ஐயோ அதுவே குப்பை, அதை வச்சு என்ன பண்ண முடியாது. ஐயா எந்த பொருளுக்குமே உயிர்ப்பு தன்மை உண்டு. நீங்கள் வேணாம்னு சொல்கிற விஷயந்தான் ஒரு இடத்துல மிகப்பெரிய சக்தியாக மாறுது. உலகத்தில் நீங்கள் ஒன்று கணக்கு போட்டு பாருங்கள். நீங்கள் முடி வேணாம் தான் தொலைக்கிறீங்க. உலகத்தில் மிக வேல்யூவான விஷயம் முடி தான். புற்றுநோய்க்கு இன்னி வரைக்கும் அருமருந்து எது? முடி தான். நீங்கள் கொடுக்குற எல்லா விஷயமே நீங்கள் வேணான்னு உங்கள் தேவைக்கு போக பயன்படுத்துகிற எல்லா விஷயமே
வேறு வகையில் பயன்படுது. ஏதோ ஒரு விஷயத்தில் கன்வெர்ட் ஆகி எதுவுமே யூஸ் இல்லைன்னு ஒரு விஷயமே கிடையாதுங்க. அதான் சொன்னேன், எதுவுமே இங்க பயன்படாத பொருள் கிடையாது. ஆனால் வாஸ்து பிரகாரம் ஒரு பொருளை ஒரே அடர்த்தியாக வச்சிருக்கும் போது ஒரு சில கிரகண ஆதிக்கம் வந்துடும். அந்த வீட்டில் தன்மைகள் மாறும். அந்த மாதிரி நான் இப்போ நம்ம சித்தர்கள் சொன்ன பரிகாரம் நம்ம ஜூன் 6ஆம் தேதி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களே சின்ன சின்ன ம். பொருட்கள், ஒரு விரலை மஞ்சள் வச்சு என்ன பயன்படுத்தலாம், ஒரு செம்பருத்தி பூ வச்சு என்ன பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சிவனுடைய பேராற்றலை அருளை பண்ணணும்னா ரொம்ப அற்புதமான ரொம்ப சின்ன விஷயம். சிவபெருமான அருளை பெறுறது ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. வில்வம், வில்லும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தும்பைப்பூ கேள்விப்பட்டிருப்பீங்களா? தும்பைப்பூ. ம். ரொம்ப பிடிச்சது சிவபெருமானுக்கு. எல்லா ஊர்லயும் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும் சார். எல்லா ஊர்லயும் எல்லா வீட்லயுமே இருக்குமே. கிடைக்குமா? 48 நாள் நீங்க தும்பப்பூவில் சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேண்டியது கிடைச்சே தீரும். ஓ! நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும். ஆனால் 48 நாள் பண்ணணும், உறுதியோடு பண்ணணும். தும்பப்பூல சிவபெருமானுக்கு அவருக்கு அபிஷேகம். ரொம்ப அர்ச்சனை. பிடிச்சது, ரொம்ப பிடிச்ச விஷயம். சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் மனசுத்தியோட ஒழுக்கமாக இருந்து இறைவா என்னுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லிட்டு தும்பப்பூ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் சித்தர்கள் சொன்ன விஷயம்தான். வில்வம் எல்லாருக்கும் தெரியும், வில்வாட்சனை படுற விஷயம் தெரியும். தும்பப்பூ அவ்வளோ அற்புதமான விஷயம். பண்ண முடியுமா? மக்கள் பண்ணலாம். இப்போ நம்மலாம் ட்ராவல் அதிகமாக சுற்றினோம், நம்மளால் பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். பொதுவாக வீட்டில் இருக்கணும், கண்டிப்பாக பண்ணுங்க. 48 நாள் பண்ணி பாருங்களேன், என்ன ஆகிட போகுது? இதில் 10 பேர் செலவு இருக்க போதா? சார் நான் கேட்டிருந்த அந்த குழந்தை வரத்துக்கும் இந்த மாதிரி எளிமையான எல்லாத்துக்குமே பரிகாரம். இருக்குமா, இது மாதிரி இருக்குது. அதான் சொல்ல வரேன், இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல வரேன். இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. வாஸ்து குறைபாடுனாலும் வீட்டில் ஒரு சில குழந்தையின்மை தன்மை ஏற்படும். ஓ! அது உண்மை. இங்கே நிறைய பேர் செய்கிற தவறு ஒன்று இருக்குதுமா. நான் ஓப்பனாக சொல்ல போனால் படுக்கறையை யாரும் பயன்படுத்துறதில்லை. ம். அதுவே பெரிய வாஸ்து தான். நீங்கள் படுக்கையிலலாம் போய் வீட்டில் இருக்கிற கணக்கு வழக்கை பற்றி பேசுகிறீங்க, அது பேர் படுக்கறை. இப்போது நீங்கள் வந்து கோயிலில் வந்து மிகப்பெரிய பூஜை எது தெரியுமா? பள்ளியறை பூஜை தான். பள்ளி அறை பூஜையும், பள்ளி எழுச்சி பூஜை. பள்ளி எழுச்சி பூஜையும். அது அவ்வளோ சக்தி உண்டு. இந்த விஷயம் செஞ்சவங்க ஒவ்வொரு முறையும் அந்த விழாக்கள் போது தவறாமல் கலந்துக்குவாங்க. சித்தர்களை தெரியாமல் வச்சு செய்கிறாங்க. எந்த விஷயத்துக்கு எந்த இடமும் அதை பயன்படுத்துங்க. சமையல் ரூம் போனீங்கன்னா சமையல் விஷயத்தை பாருங்கள். இங்கே போனீங்கன்னா எந்த விஷயமோ அந்த விஷயம் தான் பார்க்கணும். அங்கே போய் நீங்கள் மேலே மைண்ட் டைவர்ட் பண்ணுறது, மற்ற விஷயங்களை பற்றி பேசுறது, காலம் தாழ்த்துறது, குறிப்பாக மொபைலில் நைட்டில் உட்காந்து நோண்டி இருக்கிறது, இந்த வைப்ரேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதே வந்து சீரியஸாக அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு சில தன்மைகளை உங்களை மாற்றும். மொபைல் ஃபோனை வெளியே வச்சுட்டு போறது தான் அப்ப பெரிய பரிகாரமா சார்? கண்டிப்பாக தப்பு இல்லை, அது தேவைக்கு பயன்படுத்துங்கம்மா. ஆனால் எது எது எப்பப்போ நடக்கணுமோ காலத்தே பயிர் செய்யன்னு சொல்லியிருக்கிறான். அந்த காலத்தில் இப்போ 5 மனைவிகள் 6 மனைவிகள்லாம் இருந்தது. 10 குழந்தை 20 குழந்தை இருந்தது. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு ஐவி போயும் எனக்கு இல்லைன்ற நிலைமை வந்துடுச்சு. முன்ன ஐவி கண்டிப்பா, போகிறது கண்டிப்பா. யோசிந்த காலம் உண்டு. போகலாமா வேணாவா, நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நின்றுட்டா நம்ம ஊர் உலகம் என்ன சொல்லும். இப்ப ஐவி பண்றதுன்றது வந்து ஒரு நார்மலைஸ்டு விஷயம் ஆயிடுச்சு இது அதுலேயும் சார். கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்கம்மா. ஆமா. அதுதான் பெரிய சோகம். காலகட்டம் மாறினே இருக்குது. அப்போது நீங்கள் இயற்கையான உணவு, ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது, எந்த இடத்துல எதை செய்யணுமோ அதை செய்கிறது, இந்த மாதிரி ஒரு தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிறப்பு. அது ஒரு உயிர் ஜனனம் ஆகிறது. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது 2 பேருக்கும் புரிதல் வேணும். அந்த புரிதல் இல்லாமல் குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே கடமைக்கு வாழக்கூடாது. அது அப்போ சொல்லிக் கொடுப்போம், ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். ஐயா தாம்பத்தியம்னா இப்படி, அதுக்கு இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது, இது பயன்படுத்துங்க, பேசிக்லேருந்து வாங்க, ம். முதல்ல ஜாதகத்தை பார்த்துருங்க, தப்பு கிடையாது. மா எதுவாக இருந்தாலும் மாற்றக்கூடிய வல்லமை அப்படின்றது இறைவனுக்கு உண்டு. அது எப்பவுமே தெளிவாக இருக்கணும். ம். ஒரு செகண்டில் ஒரு முடிவு மாறும். இப்போது நம்ம இது இந்த ஜாதகத்துக்கு அடிப்படையில் பேசும்போது இப்போ சமீபத்தில் அரசியல் மாற்றமே பேசுவோமே, ம். இது எதிர்பார்த்த விஷயமா? நிச்சயமா இல்ல சார். பட் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க சம்மந்தப்பட்டவங்க, அது வேற விஷயம். முதல்வர் செஞ்ச மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லலாமா சார்? எப்படியோ ஒன்று. ஏன்னா விதி. ம். இன்னார் இந்த சமயத்தில் இந்த இடத்துல போய் உட்கார இருந்துச்சுன்னா யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அதான் நபிகள் நாயகம் ஒரு வாசம் சொல்லுவார் பாருங்களா, இறைவன் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்க முடியாது, இறைவன் தடுக்க நினைப்பதை யாரும் கொடுக்க கொடுக்க முடியாது. முடியாது. இறைவன் நினைச்சிட்டாரு. அவ்வளோதான். அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. அதனால நம்பிக்கையோட நீங்க பரிகாரம் பண்ணும்போது தான் பலிக்கும். இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னா, கடமைக்கு செய்யக்கூடாது. போயிட்டு ஐயா போயிட்டு வந்துட்டு நடக்கலன்னுவாங்க. நடக்காது. ஒரு பரிகாரம்ன்றது அந்த கோவில்ல குறைஞ்சது 2 மணி நேரம் நம்ம உட்காரணும்ல. வைப்ரேஷன் தான்மா. அதோட விஷயத்தை வாங்குறதுக்காக தான், உள் வாங்குறது தான் போறீங்க. நீங்க இன்னொன்று எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இறைவா நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், இது சொல்லியிருக்கிறாங்க, செஞ்சு கொடுங்க, ஆத்மார்த்தமாக செய்யுங்க, நான் உங்களை வணங்குறேன், உங்களை பணம் சுட்டு முடிச்சுட்டு வந்துடணும். நான் பண்ணிட்டேன் ஏன் நடக்கல, பண்ணிட்டேன் ஏன் நடக்கல, நடக்காது.
சந்தேகம் சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுடைய அம்மா நாங்கள் வழிகாட்ட திரும்ப திரும்ப சொல்கிறோம்மா, வழிகாட்ட நம்புறோம்மா, தீர்மானிக்க நபர் நாங்கள் கிடையாது. தீர்மானத்தை இறைவன் தான் தீர்மானிக்கணும். இறைவன் தீர்மானிக்கணும், அதை நம்ம நம்பணும். உங்ககிட்ட தான் இருக்குது எல்லாமே. எங்ககிட்ட எதுவுமே இல்லை, தான் உண்மை. உண்மை சத்தியமாக சொல்ல போனால் எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. 4 குருமார்கிட்ட 4 விஷயத்தை கற்றுக்குறோம். நம்ம ஒரு சில அனுபவத்தில் பார்க்குறோம். இதே வேலையாக இருக்கிறோம். அப்போ அதில் ஒரு சில நுணுக்கமான விஷயத்தை கற்றுக்குறோம். அந்த செக்ஸுவல் ரேஷியத்தை பார்க்குறோம். அதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இவ்வளோ தான் எங்களுக்கு நம்மளுக்கு கம்யூனிகேஷனு. எதுவுமே நம்புறது கிடையாது. ஒரு கடுகு வச்சு ஒரு விஷயம் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ம். ஒரு வாழைப்பழத்தை வச்சு ஒரு விஷயம் பண்ண முடியுமானா பண்ண முடியும். முடியாததே தாந்திரீகத்துல கிடையாது. கடுகு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல சார். பல விஷயம் இருக்குது. ஒவ்வொரு இதுலையும் விஷயம் பயன்படுத்துகிற ஆளை பொறுத்து மாறும். ம். இவ்வளோதான் விஷயம். அதை நீங்கள் வாழைப்பழத்தை வந்து அதர்வன பூஜைக்கும் பலி கொடுக்குற பூஜைக்கும் பயன்படுத்தலாம், சைவ பூஜைக்கும் பயன்படுத்தலாம், ஊதுபத்தி 2த்துக்கும் பயன்படுத்தலாம், கற்பூரத்து 2த்துக்கும் பயன்படுத்தலாம், பூ 2த்துக்குமே பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்துறோன்றதுல தான் இருக்கு. யார் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்ற விஷயத்தை பொறுத்து தான் அதை மாறுபடுமே தவிர்த்து சக்தி எல்லாத்துக்கும் ஒன்று தான். ம். நீங்கள் எலுமிச்சம்பழம் பலி கொடுத்து பண்ணாலும் அதே பலி தான், நீங்கள் எருமாட்டை வெட்டி பண்ணாலும் அதே பலி தான், கோழி பலி கொடுத்தாலும் அதே பலி தான். பலி தான். பலிப்பீடம் இல்லாத கோயில் உண்டா தமிழ்நாட்டில்? கண்டிப்பா கிடையாது. விஷயம் தெரியாமல் பலிப்பீடம் வச்சாங்க. அங்க நம்மளுடைய ஆணவத்தை தானே சார் பலியிடணும். இல்லை, நம்ம வீட்டில் வழிபாட்டு வீட்டில் பலியும் உண்டு இல்லைம்மா. ம். நம்ம ஊரில் எப்படி பலி இல்லாமல் இருக்கும்? இப்போ அந்த அம்மையார் இந்த பலி சட்டத்தை போட்டு திரும்ப வாபஸ் வாங்கிட்டாங்களா இல்லையா? அது மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். மக்கள் நம்பிக்கைகளை கை வச்சு யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்க நம்பிக்கை. பட் வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி அது செய்யக்கூடாது ஒரு விஷயம், அது வேறு விஷயம். அது அவங்களோட மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். அது இப்படி பார்த்தா குலதெய்வ வழிபாட்டில் முக்கியமான வழிபாடு அசை வழிபாடு தான். பெரும்பான்மை மக்கள் தவிர்க்க முடியுமா? அது முடியாது, தவிர்க்கும் கூடாது. நம்ம தான் சொல்கிறோம். அதெல்லாம் கை வைக்கக்கூடாது. அது அவங்க இதுவரை நம்பிக்கை செய்த சார்ந்த. போதைகள்ல நம்ம எதுவுமே தலையிட அதில் மிச்சமதியே வைக்கக்கூடாது. அவங்க என்ன செஞ்சாலும் செஞ்சிடணும். அப்போ இது போன்ற நம்ம திரும்ப சின்ன சின்ன விஷயமா சொல்கிறோம். ஒரு இரும்பு வச்சு வழிபட்டால் எப்படி வழிபடணும், ஒரு கத்தி வச்சு வழிபட்டால் எப்படி வழிபடணும். ஆயுத பூஜை. கண்டிப்பாக நம்ம ஒரு பேனை வச்சு ஒரு பரிகாரம் பண்ணலாமா? நம்ம வச்சுக்கிற மொபைல் வச்சு ஒரு பரிகாரம் பண்ணலாம். நம்ம பயன்படுத்த விதத்தை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் எல்லா விஷயமே. மக்கள் எப்படி காலத்துக்கு ஏற்ற போல மாறுறாங்களோ பரிகாரமும் மாறுது. மாறவில்லை. அது நம்ம வாழையடி பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளாக தரணும்னு விரும்புகிறோம், அவ்வளோதான் விஷயம். அவனுக்கு காம்ப்ளிகேட்டாக வேணாப்பா, வெளியூர் போய் நிறைய விஷயம் பண்ண முடியாது, உள்ளூர்லேயே விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறான். ம். அப்போ அவனுக்கு எளிமையாக கொடுப்போம். கண்டிப்பா. அதில் தேடி தேடி பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கிற பொருள் எது? இப்போ கருவேப்பிலை கிடைக்குதா? கருவேப்பிலைக்கு வேற ஒரு தன்மை உண்டு. நீங்கள் பிரேத தோஷம் சொல்லுவாங்கல்ல, மாந்தி தோஷத்தை குறைக்கக்கூடிய முக்கியமான பங்களிப்பு கருவேப்பிலைக்கு உண்டு. கருவேப்பிலை உண்ணணுமா சார்? இல்லை, அது வேற விதம் பயன்படுத்துவாங்க. கேரளாவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பரிகாரம் அது. மாந்தி பரிகாரத்துக்கு கருவேப்பிலை மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. நம்ம இங்கே உணவாக பயன்படுத்துகிறோம். அவங்க அதை மாந்திரிகத்துக்கு மாந்தி பரிகாரத்தை பயன்படுத்துவாங்க. அது தனி. அப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லா பொருட்களிலுமே அந்த பரிகாரத்தோட தன்மை உள்ளது. ஒரு செம்பருத்தி வச்சு ஒரு சில விஷயம் செய்யலாம். அப்படி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இதுதான் நம்ம இந்த ஜூன் 6ஆம் தேதி நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிற ஆசிரமத்தில் சூட்சம பரிகாரம் சொல்லிட்டு கொடுக்குறோம். தனிப்பட்ட ஒரு மாநிலனுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கு இது. கண்டிப்பா. ஐயா எனக்கு பொருளாதார பிரச்சனை எதுன்னா அவனுக்கு ஒரு சில தீர்வுகள், திருமண தடை இருக்குது ஒரு சில தீர்வுகள், குழந்தை என்பது ஒரு சில தீர்வுகள், தொடர்ச்சியாக வாழ்க்கையில் எனக்கு எல்லா விஷயமே தடைப்படுது, நான் சாதாரணமாக என்ன செஞ்சால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா, ஒன்று ஜாதகத்தை தாண்டிய விஷயங்களை கொடுக்க போகிறோம். ஐயா காலையில் ஒரு அருக்கும்புல எடுத்துன்னு போங்க, ஒரு மஞ்சளை கையில் எடுத்துன்னு போங்க, சோம்பேறித்தனப்படாதீங்க, டெய்லி ஒரு மஞ்சள் ஒரு பொட்டலம் கட்டி பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. மங்களக்காரன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வேலை செஞ்சே தீருவார், ஒரே நல்ல மாற்றத்தை கொடுக்க மாட்டார், கண்டிப்பாக எடுத்துன்னு போங்க. ரெகுலராக அருக்கும்புல எடுத்துன்னு போங்க, எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் நீங்கும். டெய்லி எடுத்துன்னு போங்க, கிடைக்காத பொருள் ஒன்றும் கிடையாது. விநாயகர் பெருமனை பார்த்து 3 முறை தோப்பு கட்டணம் போட்டு போவாங்க. இதெல்லாம் ரொட்டீனாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். நீங்கள் இருக்கிற ஊர் எதுன்னு கேட்போம், அதனுடைய கிரகத்தன்மையை பார்ப்போம், அதே டிப்ஸாக கொடுக்க போகிறோம். ஐயா சப்போஸ் நீங்கள் வீடு மாத்திர போகிறதா இருந்தால், அடுத்து எப்பாவது போகிறதுன்னா உங்கள் ராசிக்கேற்ற லக்கணத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கேற்ற ஏரியாவை சொல்கிறோம். வாய்ப்பு இருக்கும்போது அந்த ஏரியாவில் போய் குடி போயிடுங்க. சின்ன சின்ன டிப்ஸ் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இல்லாமல் சின்ன சின்ன டிப்ஸ். ஐயா நீங்கள் வெள்ளி போட்டால் நல்லது, ஐயா நீங்கள் தாமிரம் போட்டால் நல்லது, நீங்கள் தங்கத்தை இந்த மாதிரி பயன்படுத்த நல்லது. எது உங்கள் தேவையோ அந்த தேவைக்கேற்ற எளிமையான பரிகாரங்கள். இதில் பெரிய பொருட்செலவான பரிகாரம் எதுவுமே பரிந்துரைக்க போகிறது இல்லை. ஒரு கடுகு, ஒரு வெத்தலைப்பாக்கு, ஒரு வாழைப்பழம், ஒரு கொய்யாப்பழம், ஒரு ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழம். இந்த ஆரஞ்சு பழத்துக்கு ஒரு தன்மை உண்டு, அது வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம தோலை தூக்கி போட்டுறோம்ல, அந்த ஆரஞ்சு பழத்தினுடைய வேர் இருக்குது பார்த்தீங்களா, அது பணத்தை இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஆரஞ்சு வேர் இது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் இதை வந்து பெரிய மூலிகையாகவே சேல் பண்ணுறாங்க. நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா பயங்கர காசு, அதுக்கு வேறு பேரில் இருக்கும். நம்ம ஊரில் தான் இதெல்லாம் எளிமையாக கிடைக்குது. நீங்கள் எலுமிச்சை பழம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த எலுமிச்சை பழத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அது எதுக்கு வேணால் எந்த ரூபத்தில் வேணால் நீங்கள் எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தலாம்.
ஒரு எதிரி இருக்கான்னு வச்சுக்கங்களேன், ஒரு பேச்சு சொல்ல வரேன். இப்போ எனக்கு ஒரு எதிரி ரொம்ப தொல்லை ஊத்துனே இருக்கிறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். 2 விதமா அதை பயன்படுத்தலாம். இது சித்தர்கள் சொன்னது தான். தாந்திரிக பரிகாரம் இது ஆக்சுவலா. ஒண்ணு நேரா காளி கிட்ட இருக்கிற சூலத்துல இருந்து போயிட்டு அவர் பேரை சொல்லி பண்ணலாம். அம்மா ரொம்ப தொல்லை விழுகுறான், என்னால முடியல. நான் எதுவும் அவனுக்கு சத்தியமா பண்ணல. ஆனா எனக்கு ரொம்ப தொழுகுறாம்மா, நீ கொஞ்சம் பார்த்துக்கம்மான்னு குத்தி விட்டீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைச்சிடும். ம். அது ஒரு வகை. இன்னொரு வகையில சித்தர் சொல்றான், எங்கேயாவது போயிட்டு நல்லா வேப்ப மரம் எங்கனான்னு பாருங்க. அது அம்மனுடைய சக்தி பெற்றது. நேரா அந்த வேப்ப மரத்துக்கு கீழே போயிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை என்னுடைய நபர் பேர் நினைச்சு, ஐயா ரொம்ப தொல்லை விழுகுறாங்க, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் பொச்சிட்டு வந்துட்டீங்கன்னா, குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்ககிட்ட மறைஞ்சிடும். ஓ! தொல்லையில இருக்காது. இது வந்து உயிர் பலி சம்பந்தமான விஷயம் இல்ல. அதுதான் சார் நானும் டிஸ்டர்பன்ஸ் கேட்க என்ன வந்தேன். பண்ணக்கூடாது. டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. நான் சத்தியமா நான் எதுவும் பண்ணல. ஆனா தேவையற்ற வகையில எனக்கு வந்து வம்பு வழக்கு ஈடுபட சொல்றாங்க. நான் என்ன பண்றதுன்னா, அதுக்கும் கிரகம் காரணமா இருக்கும். கண்டிப்பா. பட் அந்த தாக்கத்த குறைக்கிறதுக்கான மாதிரி சின்ன சின்ன விஷயத்த சித்தர்கள் குடுத்துருக்கான். போற வழியில, வர வழியில நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? ரொம்ப ரொம்ப தூரத்துலாம் போய் எதுவும் செய்யாதீங்க. ஒரு புளிய மரம் இருக்குதா? புளிய மரத்துல விஷயத்துல ஒரு சில விஷயம் இருக்குது. என்ன பண்ணலாம்? உங்க வீட்டு பக்கத்துல வேப்ப மரம் இருக்குதா? அத வச்சு என்ன பண்ணலாம்? கொய்யா மரம் இருக்குதா? என்ன பண்ணலாம்? மாமரம் இருந்தா என்ன பண்ணலாம்? நியாயமா பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி மாமரம் இருக்கக்கூடாது. நீங்க காலைல வந்தோனே மாமரத்த பார்த்தீங்கன்னா, அது தேவையற்ற சங்கடத்த குடுக்கும். ஓ! அது மாம்பழம் தான். தோரணம் கட்டுறதுக்கு அதான் பெரிய வாஸ்துக்கு நிவர்த்தியே வந்து தோரணம் கட்டுறது தான். அது வேற. ஆனா வீட்டு முன்னாடி இருக்கக்கூடாது. ஆனா நம்ம எழுந்த உடனே அந்த மாமரத்த பார்க்கக்கூடாது. எல்லாரும் முருங்கைய சொல்லுவாங்க. நீங்க மாமரத்த சொல்றீங்களா சார்? இருக்கு. சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நேரடியா பார்க்கக்கூடாது. நான் சொல்றது அதுக்கு அடுத்தடுத்த விஷயத்த சொல்ல வரல. நீங்க காலையில எழுந்த உடனே மாமரத்த பார்க்கக்கூடாது. ம், ம். அதுக்கப்புறம் விஷயம் இல்ல. அந்த எழுந்தவுடன் முதல் பார்வை படக்கூடாது. அது தேவையற்ற சங்கடங்களையும், உடல் உபாதைகளையும் உங்களுக்கு கண்டிப்பா குடுத்தே தீரும்னு சொல்றான். அது ஒரு தாந்திரீக பரிகாரத்துல ஒரு விஷயம் வருது. உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாதைகள குடுக்குன்றான். அத காலையில எழுந்தோனே பார்க்காதீங்க. வேற ஏதாவது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கன்றான். பட் அதுக்கு வாஸ்துக்கு மிகப்பெரிய விஷயமே இந்த தோரணம் கட்டுறது தான். கண்டிப்பா. தோரண வாயில்ன்றது ஒரு சில நட்சத்திரத்துக்கும் வேலை செய்யும். வீட்ல சுபிட்சமான விஷயத்துக்கும் வேலை செய்யும். பரிகாரமும் இப்ப இந்த 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 10 இந்த மாரி 10 விஷயத்த குடுப்போம் மக்களுக்கு. ஐயா வீட்ல தோரணம் கட்டுங்க. கண்டிப்பா சார். பௌர்ணமி ஆனா இத செய்யுங்க. நீங்க வந்து இது என்ன சொல்றதுன்னா, கற்பூரத்த எப்படி பயன்படுத்தணும்? பச்சை கற்பூரத்த போட்டு எப்படி பயன்படுத்தணும்? இந்த கற்பூரம் கிடையாதுய்யா. பச்சை கற்பூரம் தான் உண்மையில கற்பூரம். ஒரு சின்ன நெய்ய வச்சு நீங்க வீட்ல விளக்கேத்தும்போது, எந்த மாரி பொருட்கள சேர்த்து விளக்கேத்துனா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். இப்ப நெறைய பார்த்தீங்கன்னா, நெறைய ஷாப்ல போய் பார்க்குறேன். அந்த மஞ்சளையும், குங்குமமும் போட்டு ஒரு கோலம் மாரி போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் தெளிச்சு வச்சிருப்பாங்க. சமீபத்தில நெறைய இடத்துல பார்க்குறேன். அவங்க திஷ்டி போடணும்னு நெனைக்கிறாங்க. ஒரு சில விஷயம் செய்றாங்க. பட் கூடுதலா ஒரு சில விஷயம் செய்யணும். சாணம் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. சாணம் இல்லாம நீங்க எந்த விஷயம் செய்ய முடியாது. சாணத்த இப்ப சப்போஸ் நான் ஃப்ளாட்ல இருக்கிறேன் எப்படி பயன்படுத்துனா, அதுக்கு ஒரு சில நுணுக்கமான விஷயம் சொல்லுவோம். இப்படி எப்படி பயன்படுத்துங்க. இந்த இடத்துல போய் இத எடுத்துன்னு வாங்க. அது எவ்வளோ நாளைக்கு தாங்கும். அந்த படி இத வச்சுக்கங்க. உங்க தேவைக்கு இத இப்படி பயன்படுத்துங்க அப்படின்னு, உங்க வீட்ட சுத்தி இருக்கிற பொருட்கள், உங்க வீட்ல இருக்கிற பொருட்கள வச்சு, உங்க தேவைகள பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமாக வரக்கூடிய ஜூன் 6ஆம் தேதி திருவண்ணாமலை இருக்க நமது ஆசிரமத்தில ஒரு சூட்சம பரிகார வகுப்பு இருக்கு. ரொம்ப குறைஞ்சபட்ச கட்டணம் தான். பெருசா இல்ல. அதிகமாலாம் கிடையாது. இது சித்தர்கள் எல்லாமே உண்மையிலேயே இலவசமா கொடுத்த விஷயம் தான். ஆனாலும் ஒரு சில தட்சணைன்றது இருக்குது. அவசியம் முன்பதிவு பண்ணிக்கங்க. கீழ நம்பர் குடுக்குறோம். பதிவு பண்ணிக்கங்க. வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றம் ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுக்கு கிடைக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. அ நான் டிராவல் பண்ண போம்போது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், பார்த்த குருமார்கள், அவங்ககிட்ட கிடைச்ச இன்புட்டு, அத நம்ம பரிச்சயாத்த மூலியமா நம்ம கிளையன்ட்டுக்கு பார்த்து அந்த சக்சஸ் ரேட்ஸ வாங்குறோம். ஃபீட்பேக்க வாங்குறோம். இதெல்லாம் இத்தன நாள் ஆச்சு இது குடுத்து, இவங்களுக்கு எப்படி செயல்பட்டுச்சுன்னு வாங்குறோம். அவங்களுக்கு செயல்பாடு நல்லா இருக்கும்போது, ஓ! இந்தந்த நட்சத்திரக்காரருக்கு இது செயல்பட்டுருச்சு. ம். இந்தந்த லக்னக்காரருக்கு செயல்பட்டுச்சு. இந்த ராசிக்காரருக்கு செயல்பட்டுச்சு. அப்ப காமனா எவ்வளோ பேர் யூஸ் ஆச்சு. அப்ப இந்த பொருளோட தன்மை என்ன ஆய்வு பண்றோம். அத ஒரு சில குருமார்ட்ட போய் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். இதுக்கெல்லாம் பயன்படுமான்னு. இவ்வளத்தையும் பார்த்து ஒரு கோர்வையாக ரொம்ப எளிமையா ஒரு 10 பொருட்கள், 15 பொருட்கள் அதிகபட்சம். உங்க வீட்ல இருக்கிற பொருட்கள பயன்படுத்தியே சுபிட்சமான வாழ்க்கை வாழ்வதற்கான சின்ன சின்ன டிப்ஸு, சூட்சம வகுப்பாக அன்னைக்கு 1 to 1 குடுக்க போறோம். ஏன்னா, அவங்க புரிதல் அவங்களுக்கு 1 to 1 ம். நம்ம கேள்வி கேட்கும்போது தான் நம்ம பதில் சொல்ல முடியும். ஐயா நீங்க கேளுங்க. அவருடைய நன்மைகள், தீமைகள் கேட்கும்போது, இது எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி தரதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். மக்கள் தான் இந்த விஷயத்த பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா சார். ஏன்னா, பரிகாரம் அப்படின்னும் பொழுது மக்கள் பயப்படுவாங்க. அதுக்கு அவ்ளோ செலவாயிடுமோ? இவ்ளோ செலவாயிடுமோ? என்ன செய்யணும்? எங்க போகணும்? இப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே தேவையில்ல. சூட்சமமா, ஆனா ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்க வாழ்க்கையே மாத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அந்த ஒரு நாள எங்க நேயர்கள் யாரும் மிஸ் பண்ணிட அம்மா மாட்டாங்கன்னு நான் நான் தான் நினைக்கிறேன். சொன்னேனம்மா, குப்பைய வச்சே ஒரு பரிகாரம் இருக்குதும்மா. தொடப்பத்த வச்சே பரிகாரம் இருக்குது. அது சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நம்ப சொல்லல. அனுபவத்தில சித்தர்கள் சொன்ன விஷயம். அது உங்களுக்கு குடுக்குறோம். இது பிராப்தம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு போய் சேரப்போகுது. நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும். அதில எந்த
இதையும் கிடையாது. நிச்சயமா மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பா சார். உங்களால நல்ல மாற்றம் எங்களுடைய நேயர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி.